வணக்கம். நம்பியகப்பொருள் என்ற பாடத்தலைப்பில் அகத்திணையியல் அதை பற்றி நாம் போன வகுப்பில் தெரிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் களவியல், களவின் இலக்கணம், களவிற்குரிய கிளவித்தொகை அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நார் கவிராச நம்பி அவர்கள் இயற்றிய இந்த நம்பியகப்பொருளில் இரண்டாவது இயலாக குறிப்பிடப்படுவது களவியல். தலைவனும் தலைவியும் பிறர் அறியாமல் மேற்கொள்ளுகின்ற அன்பு வாழ்வை விளக்குவதுதான் களவு. இந்த களவின் பல்வேறு இயல்புகளை தொகுத்து கூறுவதால் இந்த இயல் களவியல் என பெயர் பெற்றது. இந்த இயலின் கண் அமைந்த நூற்பாக்கள் மொத்தம் 54. முற்பிறவில் செய்த நல்வினையின் காரணமாக தலைவியை தலைவன் காண்கின்றான். பின்னர் தலைவன் தலைவியை இயற்கை புணர்ச்சியில் அடைகின்றான். அந்த புணர்ச்சியால் பிறந்த காதல் வாழ்க்கை பிறருக்கு தெரியாமல் மறைக்கப்படுவதனால் இது களவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மறைமுக காதலை விவரிக்கக்கூடிய ஒரு இயல் என்று குறிப்பிடலாம். இந்த இயலில் களவின் இலக்கணம், கைக்கிளையின் பாகுபாடுகள், களவிற்குரிய கிளவித்தொகைகள் போன்றவை அமைந்திருக்கிறது. தலைவன் தலைவி ஆகிய தலைமக்கள் வாழும் அன்பு வாழ்க்கையை களவு கற்பு என்று இருவகையாக பிரிக்கின்றனர். அந்த களவை விளக்கக்கூடிய நூற்பாவாக களவியல் நூற்பா 1 நமக்கு எடுத்துரைப்பதை நாம் தெரிந்து கொள்வோம். உளமளி காதல் களவு எனப்படுவது 14 வேதத்து 24 மன்றலுள் யாழோர் கூட்டத்தின் இயல்புனது என்ப. இந்நூற்பா 4 வேத நெறியினர் வகுத்த 8 வகை திருமண முறைகளை நமக்கு குறிப்பிடுகிறது. உள்ளம் மகிழ்வதற்கு காரணமாகிய காதல் வாழ்க்கை அன்பின் 5 இணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. களவு கற்பு என்னும் 2 பிரிவுகளை உடையது. அவற்றுள் களவு வாழ்க்கையானது 4 வேதத்துள் கூறப்படும் எண்வகை மனங்களுள் யாழோர் கூட்டமாகிய காந்தர்வ மனத்தை ஒத்தது. யாழோர் கூட்டமாகிய காந்தர்வ மனத்தை ஒத்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். அவற்றுள் பிரம்மம் முதலாக கூறப்பெறுவன எண்வகை மனங்கள். பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், காந்தர்வம், ஆசரம், ராக்கதம், பைசாசம் என்பன எண் வகை. இந்த எண் வகைகளை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். பிரம்மம் என்பது தகுதியுடைய பிரம்மச்சாரிக்கு ஒரு பெண்ணை கொடுப்பது. பிரசாபத்தியம் அப்படின்னா தலைவன் தலைவி இருவரது பெற்றோரும் உடன்பட்டு திருமணம் செய்து வைப்பது. ஆரிடம் 1 2 பசுவோ காளையோ தானமாக பெற்றுக்கொண்டு பெண்ணை கொடுப்பதாம். தெய்வம் வேள்விகள் பலவும் இயற்றும் ஒரு வேள்வி ஆசிரியனுக்கு பெண்ணை கொடுப்பது. காந்தர்வம் கொடுப்போரும் கேட்போருமே இல்லாமல் தலைமகனும் தலைமகளும் ஒரு தனி இடத்தில் எதிர்பட்டு தாமே கூடி இன்புறுவது. இதைதான் யாழோர் கூட்டம் என்று சொல்லுகின்றனர். ஆசுரம் என்பது பெண்ணின் தந்தைக்கு பணம் கொடுத்து பெண்ணுக்கும் அணிகலன்களை அணிவித்து அந்த பெண்ணை ஏற்று மணந்து கொள்வது. ராக்கதம் என்பது தலைவியை அவளது விருப்பமோ அவளது உறவினர் ஒப்புதலோ இன்றி அடைவது. பைசாசம் உறங்கிய பெண், அதாவது கல் உண்டு கழித்திருக்கக்கூடிய பெண், பித்து பிடித்த பெண் முதலானவர்களுடன் கூடி கழிப்பது. இந்த மேற்கண்ட எண் வகைப்பட்ட வேத வழிபட்ட மனமுறைகளில் ஒன்றாக இடம்பெறக்கூடியது காந்தர்வம் என்பது. தமிழ் இலக்கண நூல்கள் குறிப்பிடக்கூடிய களவுக்கு இணையானது. இந்த முறையில் தான் தலைமக்களினுடைய அன்புக்கு முதன்மை உள்ளதாக சொல்கிறாங்க. முன் ஏற்பாடும் திட்டமிடுதலோ எதுவுமே இல்லாமல் இயற்கையாக எதிர்பட்ட 2 பேரும் இருவரும் தலைவனும் தலைவியும் விரும்பி உள்ளம் ஒத்து அன்பு கலந்து கூடுகின்ற இந்த முறைதான் தமிழ் மரபு வழிபட்ட களவுக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கங்களை கொண்டு தலைமக்கள்
தாமே எதிர்பட்டு பிறர் அறியாதவாறு அன்பு காட்டி வாழக்கூடிய அந்த காதல் வாழ்வுதான் களவு என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து, களவிற்குரிய கூற்றுகளை தொகுத்து கூறப்படுதலே கிளவித் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவி அப்படின்னு சொல்லும்போது கூற்று அல்லது பேச்சு. கிளவித் தொகை களவியலில் தலைவன், தலைவி, பாங்கன், பாங்கி இவர்களெல்லாம் பேசக்கூடிய 17 வகைப்பட்ட தொகுப்புகளை பிரிச்சிருக்கிறாங்க. அதை நூற்பாவாக சொல்கிறேன். இயற்கை புணர்ச்சி, வன்புரை தெளிவு, பிரிவு வழி மகிழ்ச்சி, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கிமதி உடம்பாடு, பாங்கியர் கூட்டம், பாங்கமை பகற்குறி, பகற்குறி இடையீடு, இரவுக்குறியே இரவுக்குறி இடையீடு, வரைவு வேட்கை, வரைவு கடாதல், ஒரு வழித்தனத்தல், வரைவு இடை வைத்து பொருள்வையில் பிரிதல் என்று 1/17 களவிற்கு உரிய கிளவித் தொகையே. நூற்பா 123 களவியலில் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இதை நான் வரிசைப்படுத்தி எழுதியிருக்கின்றேன். அதை அப்படியே சொல்கிறேன். இயற்கை புணர்ச்சி, வன்புரை தெளிவு, பிரிவு மகிழ்ச்சி, பிரிவுழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கன் கூட்டம், பாங்கிமதி உடம்பாடு, பாங்கியர் கூட்டம், பகற்குறி, பகற்குறி இடையீடு, இரவுக்குறி இடையீடு, வரைதல் வேட்கை, வரைவு கடாதல், ஒரு வழித்தனத்தல், வரைவு இடை வைத்து பொருள்வையின் பிரிதல். ஒவ்வொன்றத்துக்கும் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இயற்கை புணர்ச்சி. இந்த 17 பார்த்திங்கன்னா ஒன்றோடொன்று சங்கிலி தொடர் போன்று இணைந்து இருப்பது. தலைவன் தலைவியை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு கற்பனையாக நினைத்து கொள்ளலாம். கதாபாத்திரங்கள் நம்ம சினிமாலாம் பார்க்குறோம், அது போன்ற கதாபாத்திரங்களாக எண்ணியும் நாம் இதை வரிசையாக புரிந்து கொள்வது எளிமையாக இருக்கும். இப்போ இயற்கை புணர்ச்சி நான் போன வகுப்பிலே சொல்லியிருப்பேன். இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது தெய்வத்தால் நிகழக்கூடியது, தலைவனுடைய விருப்பத்தாலும் இது நிகழும் என்று. அதே தான் இங்கே தலைவன் தலைவி தெய்வத்தால் ஓரிடத்தில் 2 பேரும் சந்தித்து மகிழ்வது, அதுதான் இயற்கை புணர்ச்சி. அடுத்ததாக வன்புரை. எப்படின்னா 2 பேரும் ஃபஸ்ட்டு இயற்கை புணர்ச்சியில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்ததற்கு பிறகு தலைவன் பிரிந்து போகிறான், பார்த்துட்டு போகிறான். அப்படி போகும் பொழுது தலைவி மனதில் ஒரு ஐயம் தோன்றுகிறது, மீண்டும் வருவானோ அப்படின்னு சொல்லி. அப்படி தோணும் பொழுது தலைவியிடம் மீண்டும் வருவேன் என்று வற்புறுத்தி கூறுகின்றான் இல்லையா, அதுதான் வன்புரை. அடுத்ததாக தெளிவு. தலைவன் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே இவன் என்ன பண்ணுறா, அதை மெய் என்று அவனுடைய பிரிவை பொறுத்து கொள்ளக்கூடிய நிலை ஒரு தெளிவாகின்றான். மீண்டும் நம்மளை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் தெளிவு. அடுத்ததாக பிரிவுழி மகிழ்ச்சி. இப்போ பிரிவுனா உடனே பிரியறது கிடையாது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இயற்கை புணர்ச்சியில் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு வற்புறுத்தி அவன் நான் வருவேன் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவாகிறாங்க. அப்போ 2 பேரும் நம்ம சினிமாலாம் பார்ப்போம், காதலர்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் போகும்போது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவாங்க. அதுபோல் பிரியும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மகிழ்தல். அதாவது தலைவனும் தலைவியும் சந்தித்த பிறகு ஒரு அன்பின் காரணமாக இருவரும் ஒருவரை ஒருவர் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்வது, இதுதான் பிரிவுழி மகிழ்ச்சி. அடுத்ததாக பிரிவுழி களங்கள். தலைவி என்ன பண்ணுறான், பிரிந்த இடத்தில் தலைவன் வருந்தக்கூடிய நிலை. மீண்டும் தலைவி எப்போது வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தலைவி போயிடுறா. போனதுக்கப்புறம் தலைவன் ஐயோ மீண்டும் தலைவி நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருப்பது, இதுதான் பிரிவுழி களங்கள். அடுத்து இடந்தலைப்பாடு. முதல்ல இயற்கை புணர்ச்சியில் 2 பேர் சந்திக்கிறாங்க இல்லையா, முதல்ல எங்கே சந்தித்தாங்களோ அதே சந்தித்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் சந்திப்பது. அடுத்தது பாங்கன் கூட்டம். பாங்கன் கூட்டம் அப்படின்னு சொல்ல, பாங்கன்னா தோழன். பாங்கனுக்கு தலைவி விரும்புறது தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணுறான், அவனும் சேர்ந்து இவனுக்கு உதவி செய்வான். அப்போ பாங்கனுடைய உதவியால் இருவருமே தலைவனும் தலைவியும் சந்திப்பது. அடுத்து பாங்கிமதி உடன்பாடு. பாங்கிமதி அப்படின்பது தோழி. தோழி என்ன பண்ணுறா, தலைவனுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்குறா. பார்த்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசம் அவளுக்கு மதிநுட்பத்தால் இவ தெரிஞ்சுக்கிறா.
இவள் வந்து காதல் வயப்பட்டிருக்கின்றாள் அப்படின்னு தெரியுது. ஆனால் அவளுடைய காதலுக்கு இவளும் என்ன பண்ணுறா, உடன்பட்டு போகின்றாள். இதுதான் பாங்கிமதி உடன்பாடு. அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது பாங்கியர் கூட்டம். பாங்கியர் கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது தோழியினுடைய உதவியால் மீண்டும் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. அதுதான் தலைவனும் தலையும் சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டம், பாங்கியர் கூட்டம். அடுத்து பகற்குறி. போன வகுப்பிலே சொன்ன பகற்குறி என்பது வீட்டின் எல்லையை கடந்து இருப்பது. அப்போ இருவரும் வீட்டின் எல்லையை கடந்து ஏதோனும் ஒரு இடத்துல வந்து தலைவனும் தலைவியும் சந்திப்பது. அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது பகற்குறி இடையீடு. பகற்குறியில் ஒவ்வொரு நாளும் 2 பேரும் சந்திச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஏதேனும் ஒரு இடையீடு ஏற்படும் இல்லையா, யாராவது பார்ப்பாங்க, அந்தமாரி ஒரு அச்சம், இந்த பயம்லாம் தோன்றும். அது போன்று ஏற்படக்கூடிய அந்த இடையீடு, அதுதான் பகற்குறி இடையீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னது, இரவுக்குறி. பகலில் சந்திக்கிறாங்க, பிரச்சனை வருது, மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இரவு நேரத்தில் வந்து சந்திக்கிறாங்க. இரவு நேரத்தில் சந்திக்கக்கூடிய இடம் வந்து தலைவனுடைய வீட்டினுடைய எல்லைக்குட்பட்டதாக இருக்கும். அப்போ தலைவன் தான் வந்து தலைவியை சந்திப்பான். இரவுக்குறி இப்படி வந்து சந்திப்பது வீட்டின் எல்லைக்குட்பட்டதாக. அடுத்து இரவுக்குறி இடையீடு. இரவு நேரத்துலேயும் 2 பேர் சந்திச்சுட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துலையும் ஒரு இடையீடு ஏற்படுகிறது. இதை வந்து அள்ளுக்குறின்னு சொல்லுவாங்க என்ற ஒன்று உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அல் என்பது இரவுன்னு சொல்லுவாங்க. தலைவன் தலைவி வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து தான் வந்து உணர்த்தும் விதமாக மரத்தின் மீது கல்லை தூக்கி எறிவது. மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் சத்தமிடும் இல்லையா, அந்த சத்தத்தை கண்டு தலைவன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடி வந்து பார்ப்பலாம். இது வந்து அள்ளக்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம சொல்லப்படக்கூடிய வரைதல் வேட்கை. வரைதல் வேட்கை அப்படின்னு சொல்லும்பொழுது இரவு நேரத்தில் சந்திக்கிறாங்க, பகல் நேரத்தில் சந்திக்கிறாங்க. அப்போ இடையீடு வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறா, தலைவன் வரக்கூடிய வழியில் வந்து ஏதேனும் ஒரு துன்பம் நேருமோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுடைய மனதில் பயம் தோன்றி தலைவனிடம் சொல்லுகின்றார். தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு தன்னுடைய விருப்பத்தை வந்து கூறுவது. இதுதான் வரைதல் வேட்கை. வரைதல் என்பது மணந்து கொள்ளுதல், தன்னுடைய விருப்பத்தை வந்து சொல்கிறார். வரைவு கடாதல். இது வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தல் என்று சொல்லலாம். யாருக்குன்னா தலைவியை வந்து திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து வலியுறுத்துகின்றார். தலைவனை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் வரைவு கடாதல். எவ்வளோ ஒரு முக்கியமானதாக இதை சொல்கிறாங்க. தலைவிக்காக தோழி வந்து தலைவனை வற்புறுத்தக்கூடியது. அடுத்ததாக ஒரு வழித்தனத்தல். என்ன பண்ணுறாங்க, இருவரும் பகல் இரவு என்று சந்திக்கிறாங்க. அப்போ வந்து ஊரெல்லாம் அலர்த்தூற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எல்லோருக்கும் இந்த செய்தியானது தெரிந்தது. அப்போ வந்து யோசிக்கிறான், சிறிது நாள் தலைவி சந்திக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து இருப்பது. இதுதான் ஒரு வழி தனத்தல். அடுத்ததாக வரைவு இடை வைத்து பொருள் வையின் பிரிதல். இருவரும் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க, கடைசியில் யோசிக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்ளுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் யோசிக்கிறான். அப்போ களவு வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே சென்றால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி திருமணம் செய்து கொள்ள பொருளை தேடி தலைவியை விட்டு என்ன பண்ணுறான், வரைவு இடை வைத்து பொருள் வையின் பிரியும். தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து செல்லுதல். இப்படி தலைமக்களினுடைய களவு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த உள்ளம் உடையவர்களாக திகழ்ந்தமையை இந்த களவியல் நூற்பாவின் பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.